சவுந்தராபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவன். என் பேர் ஏ கணபதி. இந்த மானுட அவஸ்தா நிகழ்ச்சி உதவியாளர் இரவு 10 மணிக்கு மேலே ஒளிபரப்பாகிறத பெரும்பாலும் நான் டிவியில் பார்க்குறது உண்டு. அப்படி பார்க்கும்போது கலாச்சாரத்தினுடைய தோற்றம், அதற்கு இஸ்லாம் செய்த பணிகள் என்பதை பற்றியெல்லாம் சிறப்பான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது நான் ஓய்வு பெற்ற பின்பு ஒரு சில கருத்துக்கள் எனக்கு பின்னாடி கிடச்சிருக்கு. அது முன்னாடி கிடச்சிருந்தால் என்னுடைய மாணவ மாணவிகளுக்கு என்னால் சொல்லியிருக்க முடியும்னு ஒரு ஆதங்கம். இப்போ எடுத்துக்காட்டா, பெண்கள் மேலாடை அணிதல் என்பது திருவாங்கூர் மகாராஜா சமஸ்தானத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அங்கே பணியாற்றுகின்ற பொழுது ஒரு உத்தரவு போட்டு அதன் மூலம்தான் அது நடைமுறைக்கு வந்தது என்று இந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒளிபரப்பட்ட செய்தியை வந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. 1847 என்னமோ வந்து நடந்ததுன்னு சொன்னாங்க. இது போன்ற செய்திகள் நம்மளுக்கு தெரியறதில்லை. ஒரு நாகரீகத்தினுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு அது உறுதுணையாக இருந்தது தெரியறதில்லை. அடுத்தது வந்து இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆவதற்கு முன்பு எனக்கு திருக்குரான் என்ற ஒரு நூலை கொடுத்து நீங்கள் இதை படிச்சுட்டு வாங்க சார்னு சொன்னார். அதே சமயத்தில் நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், எனக்காக நீங்கள் துவா பண்ணணுங்க ஒரு வார்த்தையை முதல்ல அறிமுகப்படுத்தினார். அந்த திருக்குரானை கொண்டு போய் படிக்கிறதுக்கு முன்னாடி நபிகள் அவர்கள் சார்ந்த அவர்களை பற்றிய புத்தகங்கள், ஆட்டோபயோகிராஃபிஸ், அது பழங்காலத்தில் எழுதப்பட்ட ஆதர்ஸ், அதாவது சிங்கப்பூர் அண்ட் இங்கிலாந்து இது போன்ற நாடுகளில் பேராசிரியர்களாக இருந்தவருடைய புத்தகங்களை எடுத்து நான் படிக்கின்ற பொழுது நான் உள்ளபடியே மன நெகிழ்ச்சி அடைந்தேன். இப்படிப்பட்ட ஒரு மன்னன் இந்த மண்ணிலே மறைந்து, அதாவது அவருடைய புகழ் இருக்கிறது, ஆனால் பூத உடல் இல்லை, காண முடியவில்லை என்று வருத்தப்பட்டது உண்டு. அண்ணல் என்ற பெயர் இருவருக்காக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவர் அண்ணல் காந்தியார் அவர்கள். நான் 1943 பிறந்திருக்கேன். அதனால் காந்தி இருந்தப்போ நான் இருந்தேன். அடுத்த அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் தான் அண்ணல்னு சொல்லியிருக்காங்க. அது 2 பேருக்கு மட்டும் அண்ணலுங்கிற ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னால், அவர் பிறந்த காலத்திலிருந்து இறப்பு வரைக்கும் பிரச்சனையிலேயே வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார்கள். நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனையிலே இந்த மானுடம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட நிகழ்ச்சி தான் மிக முக்கியம். அவர் பிறந்து அவர் ஆயிஷா அவருடைய மடியிலே தலையை வைத்து அந்த எட்டர்னல் வேர்ல்டு, அந்த உலகத்துக்கு, அவர் அழிவற்ற உலகத்திற்கு அவர் செல்கின்ற பொழுது கடைசியாக சொன்ன வார்த்தை என்னுடைய கண்களில் நீரை வளைவழைத்தது. உண்மையாகவே அதை படிக்கும்போது ரொம்ப டச்சபிள். அது உணர்வுபூர்வமாக பேசுனார் ஐயா. உணர்வு ஃபீலிங், அந்த உணர்வோடு படித்து பார்த்தா தான் தெரியாது எவ்வளவு தூரம் அதில் போயிருந்த கருத்துக்கள், அதை நம்ம எவ்வாறு ஆட்கொள்கிறது என்று. இதில் நான் இஸ்லாத்தை பற்றியோ இந்து மதத்தை பற்றியோ ஜெயன மதம் ஜென் மதம் அங்கெல்லாம் நான் போகவே இல்லை. கருத்துக்கள் வேணும். மனிதன் உலகத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க நல்ல விதமாக வாழ்வதற்கு என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறது அதை எடுத்துக்கொள்வது நமது கடமை. எனக்கு 63 வயசு. அது என் மேலே நிறைய பேர் புகார் சொல்கிறாங்கன்னு எனக்கு கோபம் வர்றதில்லை. காரணம் என்ன, இஸ்லாம் மீன்ஸ் பேஷன்ஸ் அண்ட் பர்சீவரன்ஸ். எடுத்தோன்னா ஐயா சொன்னார், பொறுமை அண்ட் விடாமுயற்சி, இது 2 வேணும்னு. அப்போ பேஷன்ஸ், பொறுமை இருந்தால் தானே இந்த உலகத்தில் வந்து நம்ம எதையும் செய்ய முடியும், மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். டாக்டர் வர்றாருன்னா பூரா பேஷண்ட் சில்ட்ரன், குழந்தைகளவே சந்திக்கிறார். அது பேச முடியாத குழந்தைகள் தான் திறந்தோர் டாக்டர் சந்திக்கிறார். அது குழந்தைகளுடைய பிரச்சனையை அறிந்து அவர்களுக்கு உடல் நலத்தை போக்குவதற்கான மருந்து கொடுக்குறார். ஆனால் நம்ம வந்து உள்ள நோயை போக்குவதற்கான மருந்து ஐயா அவர்கள் மானுட வசனத்திலே வாரந்தாராமல் கொடுக்கிற நிகழ்ச்சியை நான் கண்டு கொண்டு வருகிறேன். அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வது ஒரு பிரச்சனை. உயிர் வாழ்வதே ஒரு பிரச்சனை. காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் தூங்கினாலும் பிரச்சனை தான். கொசு தொல்லை இருக்கும், நல்லாவே தெரிய எல்லாத்துக்கும். எனவே இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்போ தீர்க்கிறது, யார் தீர்க்கிறது, எப்பொழுது தீர்க்கப்படும், அல்லது முழுமையாக நாம் அதை அனுபவிக்க வேண்டிய பிரச்சனையா? அப்போ அனுபவிக்க வேண்டியது என்றால் அந்த பிரச்சனையை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும்? இதற்கு திருக்குறானில் கூறப்பட்ட விளக்கங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கடல். நான் எதை படித்தன ஒழிய அதில் சொல்ல போக போக நம்ம ஆழமாக போகுதுங்க. கடல் ஆழம், பசிபிக் கடலை விட ஆழம் காண முடியாத அளவுக்கு அந்த குரானோட கருத்துக்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஏன்னா என்னுடைய வயதுக்கு நான் பொறுமையாக உட்கார்ந்து 3 மாதமாக படிக்கிறேன். அது அப்படி போகுது, எனக்கு என்னால் முடியல. அதனால் ஐயாட்ட வந்து ஒரு தெளிவாகவும் இந்த பிரச்சனையை மானுடம் எவ்வாறு சந்தித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்வது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையா
அல்லது முழுமையாக அதை அனுபவிக்க வேண்டியது பிரச்சனை என்பதை பற்றி திருக்குறானில் கூறப்பட்ட கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி விளக்கம் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் இதுவரை, இல்லையா? ஓய்வு பற்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகளை பற்றி இன்னும் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பிரச்சனைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது என்பற்றி ஒரு கேள்வி ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களே அதற்கு விடையும் சொன்னார்கள். பிரச்சனைகளே இல்லாத மனிதனே கிடையாது என்று சொன்னார்கள். ஆக பிரச்சனையே நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் பிரச்சனையே இருக்கிறது. அதில் தான் பிரச்சனையே இருக்கிறது. ஒருவன் சிறையில் இருந்தான், சிறையிலிருந்து வெளியே பார்த்தான். ஒருவன் மேலே பார்த்தான், அவனுக்கு நட்சத்திரங்கள் மட்டும் தெரிந்தன. ஒருவன் கீழே பார்த்தான், அவனுக்கு சேரும் சகதியும் மட்டும்தான் தெரிந்தது. ஆக எப்படி பார்க்கிறோம் என்பதை வைத்துத்தான் ஒரு பொருளை நாம் கணக்கிட முடியும். ஆக மிக நெருக்கடியான சூழ்நிலைகள், சிறையில் இருந்தது கூட இருக்கும்போது கூட அவனால் நட்சத்திரத்தை ரசிக்க முடிந்திருக்கிறது அவனால். ஆக எப்படிப்பட்ட துன்பமான வேலைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய முறைகளிலே நாம் எதிர்கொண்டால் இந்த பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும். ஆக இதனை எப்படி தீர்ப்பது என்று சொன்னால் வாழ்க்கை பற்றிய சில கண்ணோட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? வாட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் லைஃப்? வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்ன? முதலாவதாக இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது இஸ்லாம் இறைவன் நமக்கு வழங்கிய அருட்கொடை, a gift. கடவுளிடமிருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை, ஒரு நேமத் என்று திருமறை சொல்லுகிறது. இது அற்பமானதும் அல்ல, இது இழிவானதும் அல்ல, இது அருவருக்கு தகுந்ததும் அல்ல, முற்பிறவியில் செய்த பாவங்களுக்காக கிடைத்த தண்டனையும் அல்ல, எதுவுமே அல்ல. இந்த உலகம் ஒரு மாயையும் அல்ல. ஆக இது முழுக்க முழுக்க வாழ்வதற்காக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருட்கொடையாக நாம் இதனை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆக இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடையை இறைவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னானோ அந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற போது வாழ்க்கை ஒரு ட்ரஸ்ட், ஒரு அமானத். உங்களிடத்தில் ஒரு அறங்காவலராக நீங்கள் இருக்கிறீர்கள். வாழ்க்கையை பற்றிய ஒரு அறங்காவலர்கள். ஆக அதை ஒரு அமானத்தாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அடைக்கல பொருளாக கருதி அதனை முறையாக செம்மையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எந்த உயிரே நான் எப்படியும் வாழ்ந்துக்கிடுவேன், எது வேணாலும் செய்வேன், நான் எதையும் சாப்பிடுவேன், எப்படியும் நடந்து கொள்வேன், எனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது, நான் என்னையே நான் மாய்த்து கொள்ளவும் செய்வேன், என்னுடைய வாழ்க்கையாச்சு, நானாச்சு, என் உயிராச்சு, எனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு என்று வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஆக இறைவன் தந்த அருட்கொடையை இறைவன் சொல்லிய முறைகளின்படி நீங்கள் நடத்தினால் வாழ்க்கையிலே உங்களுக்கு அமைதி கிடைக்கும் என்று இஸ்லாம் ஒரு கருத்தை சொல்கிறது. வாழ்க்கை பற்றிய இது ஒரு கருத்து. அடுத்தபடியாக இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது மறுமை உலகத்திற்கான பயணத்தினுடைய இது ஒரு பகுதி என்று சொல்லுகிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு வழிப்போக்கனை போல வாழுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு வழிப்போக்கனை போல வாழுங்கள். பயணத்தில் போறீங்க, பயணத்தில் போகிற போது வீட்டையே தூக்கிட்டு போகிறதில்லை, இல்லையா? பயணத்துக்கு தேவையான உணவு, உடை, பணம், நீர் இவற்றை மட்டும் கொண்டு போகிறீங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு தேவையான சில இருந்தால் போதும். இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கி விடுவதை போல முயற்சித்து கொண்டிருக்காதீர்கள். இந்த உலகத்திலேயே முழுமையாக மூழ்கி விடாதீர்கள். இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ஆக ஒரு பயணி எப்படி தொட்டும் தொடாமலும் இருப்பான் அல்லவா, அதை மாதிரி லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று சொல்வதை போல உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்து கொண்டால் இந்த உலகத்திலே நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஆக அந்த உதாரணம் தருகிற விளக்கம் இது. இன்னொன்று, அந்த உதாரணத்திலிருந்து உங்களுக்கு கிடைப்பது, பயணத்திலே போகிற போது பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம், வேறு பிரச்சனைகள் வரலாம், இருந்தாலும் பயணம் தொடர்வீர்கள். அதே போல எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் மறுமை. அதுதான் உங்களுடைய இறுதி இலக்கு, மறுமை. ஒருவர் மரணம் அடைந்தால் என்ன சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு மொழியை கற்றுத்தருகிறது. நீங்கள்லாம் தலைமையாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவர் மரணம் அடைந்தால் முஸ்லீம்கள் ஒன்றை சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். நாங்கள் இறைவனிடமிருந்து வந்தோம், அவனிடத்திலே நாங்கள் மீளுகிறோம். ஆக கடவுள்கிட்ட வந்திருக்கேன், நான் கடவுள்கிட்ட திருப்பி போகிறேன். அந்த பயணத்தில் இடைப்பட்ட கொஞ்ச காலம் அந்த உலகத்தில் இருக்கேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய இறுதி இலக்கு மறுமை.
மறுமையிலே நான் வெற்றியடைவதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தால் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையே அல்ல, பிரச்சனைகளே அல்ல. ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழப்போவது 60 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ வாழப்போகிறோம். ஆக இந்த உலகத்தினுடைய துன்பங்களை சகித்து கொண்டால் மறுமையிலே இறைவன் கூலி வழங்குவான் என்ற நம்பிக்கை. ஆக துன்பங்களை கண்டு தோண்டு போய்விடவும் கூடாது. பயணத்திலே போகிற போது இடையிலே பல கவர்ச்சிகள் உங்களுக்கு வரலாம். அந்த ஊர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கலாம், அந்த ஊரில் கொஞ்சம் வியாபாரம் பண்ணலாம் போல தெரியும், ஆனால் போய் சேர வேண்டிய ஊருக்கு போய் சேர்ந்தாகணும் இல்லையா? அதே போல் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளிலே மூழ்கி இறுதி பயணத்தை இழந்து விடாதே என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நீ விதைத்தால் மறுமையிலே அறுவடை செய்யலாம். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, குர்ஆன் நபிகள் நாயகம் சொன்னார்கள். இம்மை மறுமையினுடைய விளைநிலம். இங்கே விதைக்கணும், அங்கே அறுக்கணும். இங்கே நல்ல காரியங்கள்லாம் செய், அறக்காரியங்கள் தர்ம காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே இரு. செய்தால் மறுமையிலே உனக்கு அதற்கான விளைச்சல் உங்களுக்கு கிடைக்கும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். ஆக சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கு. இறைவனே சொல்லுகிறான், நானே உனக்கு சோதனை வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். குர்ஆன்ல அப்படி வசனம் இருக்கு. வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களுக்கு உயிர்களிலும் உடைமைகளிலும் பொருட்களிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம் என்று இறைவன் சொல்கிறான். ஏன் அந்த சோதனை? அதை சொல்கிறான், சோதிக்கப்படுகிற போதுதான் நீங்கள் உண்மையாளர்களா பொய்யாளர்களா என்பது வெளிப்படுகிறது இல்லையா? நெருக்கடி வருகிற போதுன்னு தெரியுது. சாதாரண காலத்தில் எல்லாம் தலைமை ஆசிரியராக இருப்பீங்க, பையங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போதும் உங்கள் திறமை தெரியும் இல்லையா? பிரச்சனை வருகிறது, அரசாங்கத்திலிருந்து பிரச்சனை, பையன் ஸ்ட்ரைக் பண்ணும்போது தான் வாத்தியாருடைய முழுமையான திறமை எப்போ தெரியும்? நெருக்கடி வருகிற போது தான் தெரியும். ஆக நெருக்கடிகளை வைத்து இறைவன் சோதனை செய்கிறான், அதனையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி என்று சொல்லுகிற போது இஸ்லாம் கற்றுத்தருகிற ஒரு பாடம், நடுநிலையாக வாழுங்கள். நடுநிலை, எந்த எக்ஸ்ட்ரீமிசமும் கூடாது. இந்த உலகத்தை துறக்கவும் கூடாது, இந்த உலகத்தில் மூழ்கிவிடவும் கூடாது. இந்த உலகத்தை துறக்கவும் கூடாது, இந்த உலகத்தில் மூழ்கிவிடவும் கூடாது. ரெண்டுமே ஆபத்து. உலகத்தை துறந்திரல் வைத்துக் கொள்ளுங்கள், தன்னைத்தானே வருத்திக் கொள்ள வேண்டும். துறவரம் மேற்கொள்ளுதல், தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுதல், இதுவும் பிரச்சனை. உலகத்திலே முழுசாக மூழ்கிட்டு வைங்க, பணம் புகழ் பதவி இப்படி வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு வைங்க, இதுவும் கஷ்டம். ஆகவே இஸ்லாம் சொல்லுவது, இம்மையை துறக்காதே மறுமையை மறக்காதே. இம்மையை துறக்காதே மறுமையை மறக்காதே. ஆக ஒரு லட்சிய பிடிப்போடு வாழ். இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும், இறைவனுக்கு அடிபணிந்த ஒரு அடியானாக வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம். இதன் மூலமாக மறுமையிலே நான் சோனத்திற்கு செல்ல வேண்டும். இந்த லட்சியம் உன் கண் முன்னால் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் எந்த பிரச்சனைகளை கண்டும் நீங்கள் கலங்கவே மாட்டீர்கள். அவற்றை உறுதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஆத்ம சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.